என்னோட பேர் முத்துமாரி, பையனோட பேர் அவனீஷ். ஓகே, என்ன வயசு ஆகுது? இவருக்கு வந்து 16 வயசு முடிஞ்சிருச்சு. 16, ஓகே. 17 வயசு. அவர் வந்து இப்போ 12th ஸ்டாண்டர்ட் போறாரு. உங்களுக்கு என்னலாம் பிடிக்கும்? உங்களோட ஹாபிஸ்லாம் என்ன? Playing video games in mobile daily, only 1 hour. ஒன்லி 1 hour. யார் சொன்னா? அம்மா 1 hour தான் பண்ண சொன்னாங்களா? Internet, weekends, public holidays and long outside travel. டிராவல் பண்ண இன்டர்நெட் யூஸ் பண்ணுவீங்களா? இன்டர்நெட்ல என்ன பண்ணுவீங்க? We will watch videos, GK, weather, environment, following Indian Railway projects and some news updates. ஃபஸ்ட்டு நான் அவரை பற்றி சொல்லிக்கிறேன். இன்ட்ரடக்ஷன். இது வந்து 2 வயசில் எதுவுமே பேசலை சார். ஸோ இப்போ வந்து அவர் எந்த அளவு பேசிகிட்டு இருக்காருன்னா, இந்த கம்யூனிட்டிக்காகவும் இந்த குழந்தைங்களுக்காகவும் அட்வொகேட் பண்ணி என்னெல்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு யூடியூப்பில் வீடியோஸ் போடுறாரு. அவி இஸ் மை ட்ரெஷர் பியாண்ட் ஆட்டிசம் அப்படிங்கிற சேனல் வழியாக. அதாவது ஃபஸ்ட்டு தன்னாலே பேச முடியாமல் இருந்தவர் இன்றைக்கி தன்னை மாதிரி இருக்க குழந்தைங்களுக்காகவும் இந்த குடும்பங்களுக்காகவும் அவர் பேசுகிறாரு. ஓகே ஓகே. நீங்கள் ஜிகே பிடிக்கும்னு சொன்னீங்கல்ல, நீங்கள் ஜிகேல நிறைய படிப்பீங்களா? ஜிகேலாம் பார்ப்பீங்களா? பார்ப்போம். எங்கள் அம்மா அப்பா சொல்லி கொடுப்பாங்க ஆல்சோ. ஓகே, என்ன சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும்? பிஸ்னஸ் மேக்ஸ். ஓகே, எதனால பிஸ்னஸ் மேக்ஸ் பிடிக்கும்? நம்பர்ஸ் பிடிக்கும். நிறைய வந்து கால்குலேஷன்ஸ், இந்த பெரிய பெரிய நம்பர்ஸ், அந்த மாதிரி டேட்டா அனாலிசிஸ். ஓகே, அதாவது எவ்வளோ பெரிய கால்குலேஷனாலும் நீங்களே பண்ணிவிடுவீங்களா அதை? ஆமாம். உங்களுக்கு என்ன சேலஞ்ச் இருக்குது? இப்போ இந்த ஒரு சேலஞ்ச் இருக்குது, சால்வ் ஆகணும், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒன்று. 2 விஷயங்க. முதல்ல வந்து எப்படின்னா எல்லா டீச்சர்ஸுக்கும் பியர்ஸுக்கும் ட்ரெயின்டாக இருக்கணும், இந்த கவுன்சிலிங் கொடுக்கணும். அப்புறம் அதுவும் போக நியூரோ டைவர்ஜென்ட் குழந்தைங்களுக்கு வந்து பற்றியுள்ள சிலபஸ் வந்து ஃப்ரம் த ப்ரைமரி எஜுகேஷன் டில் ஹையர் செகண்டரி எஜுகேஷன் எல்லா லாங்குவேஜே வந்தால் தான் இந்த ப்ராப்ளம் ஃபஸ்ட்டு சால்வ் ஆகும். ஆக்சுவலாக அந்த பையன் ரொம்ப மெச்சூர்டாக பேசுகிறான். உங்கள் பையன் ரொம்ப மெச்சூர்டாக பேசுகிறான். அவனுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னங்கிறத ரொம்ப அழகாக, இப்போது வேற யாரோ ஒருத்தங்க இவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறத காட்டிலும் தனக்கு என்ன பிரச்சனை இருக்குது அங்கிள். ஸோ வந்து பார்த்து ஆக்சுவலாக நீங்கள் மேக்ஸ் சொன்னீங்கல்ல, மேக்ஸ் நல்லா பண்ணுவேன்னு. சார், நான் மேக்ஸ் ஏதாவது சம் தர நீங்கள் சால்வ் பண்ண முடியுமா? பண்ண முடியுங்க. ஓகே, கண்டிப்பாக. சூப்பர். உங்கள் ஆம்பிஷன் என்ன தம்பி? ஆம்பிஷனா 12th நல்லா மார்க் வாங்கிட்டு நான் சிஎம்கிட்ட செப்பரேட் ரெகக்னிஷன் வாங்கினதுக்கப்புறம் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, நான் பட்ட கஷ்டங்கள் வந்து இதே மாதிரி ஃப்யூச்சரில் வரக்கூடிய ஜெனரேஷன் குழந்தைங்க வந்து சஃபர் ஆகக்கூடாது. இன்னும் அதர் 2 கொஷின்ஸ் ஆர் தேர். நிறைய குழந்தைங்க இந்த சொசைட்டிஸ் என்ன கேட்குதுன்னா, நியூரோ டைவர்ஜென்ட் ஃபேமிலிஸ் கிட்ட உங்களுக்கு பிளஸ்டு சைல்டு இருக்கா, பிளஸ்டு சைல்டு வந்திருக்குன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்போது சொசைட்டி சப்போர்ட்டே பண்ணலை. 2வது, சொசைட்டிக்கு ஒரு ஃபியர் இருக்குது. நிறைய குழந்தைங்க வந்து இப்போ நியூரோ டைவர்ஜென்ட் குழந்தைங்கள பார்க்குறதுனால நியூரோ டைவர்ஜென்ட் குழந்தைய பிறக்குமோ பயம் இருக்க. காரணம் என்னன்னா, அது நம்மளை பாரமாக நினைக்கிறது. இங்கே வாழ்றதே ஆக்சுவலி பாரம். நம்மளை பாரமாக நினைக்கிறது, எக்ஸ்ட்ரா பாரமாக நினைக்கிறது. முக்கியமா என்ன சொல்றேன்னா, இன்க்ளூசிவ் செட்டப்ஸ் இல்ல, அவேர்னஸ் இல்ல, சரியான வசதிகள் இல்லாதனால தான் இந்த விஷயம் வருது. அதாவது மீனிங் என்னன்னா, எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் த ஃபேமிலிஸ் த ரூட் காஸ். 3rd கொஷின் என்னன்னா, நிறைய பேர் இப்போ சில பேரண்ட்ஸ் ஃபாரின்ல எஸ்பெஷலி வந்து ஆஃப்டர் அஸ் நம்ம யார் பார்த்துப்பா. அதுக்கு காரணம் என்னன்னா, அந்த வேலை பார்க்குற எம்ப்ளாயர்ஸு மேனேஜர்ஸ்க்கும் ட்ரைனிங் கொடுக்கணும், ஃப்ரெண்ட்ஸும் வந்து அந்த அவேர்னஸ் இருக்கணும். அப்போ தான் வந்து ஃப்யூச்சரில் அந்த ரிட்டையர்ட் லைஃப்பில் அப்புறமும் கூட அந்த குழந்தைங்க நம்ம குழந்தைங்கள பார்ப்பாங்க. ஓகே, தேங்க்யூ தம்பி, சூப்பராக பண்ணி, தேங்க்யூ.